ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்னா, நான் இங்கே பொள்ளாச்சி சைடில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் இப்போ வந்து பொள்ளாச்சிக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கேன்னு வைங்களேன். ஒரு மார்ச்லேருந்து நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2018 நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கோயம்புத்தூரில் படித்து முடிச்சுட்டு. இதில் ஃபேக்காக ஃபிசியோங்கிறது நான் கேள்வியே பட்டது இல்லைங்க. நான் கேள்விப்படல இது வரைக்குமே கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. இங்கே பொள்ளாச்சியில் இந்த ஒரு 5-6 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃபிசியோ வந்துட்டு ஃபிசியோன்னு ஃபேக்காக ஃபிசியோன்னு சொல்லிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபிசியோன்னு வந்தாங்க, ஆனால் அவங்க ஃபிசியோ இல்லைன்னு எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்கிறது தான் எல்லா பேஷண்ட்டும் சொன்ன ரீசனாக இருந்ததுங்க. ஸ்ட்ரோக்குக்கு பார்த்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக நைட்டு 9:30 மணிக்கு கிளினிக்கில் இப்போ பார்க்குற பேஷண்ட்டுங்க. டைம் கூட இதுதான். இப்போ எனக்கு கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோ வந்துட்டு பண்ணணும்னு தோணுச்சு. லைக் அவங்க சொல்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு ட்ரீட் பண்ணாங்க, ஏதோ கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு மேனுவலாக என்னமோ பண்ணியிருக்காங்க, ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை வந்துட்டு பல்ஜிங் வந்துட்டு ஆயிருக்குங்க. அதுலேருந்து அந்த பெயின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 2-3 months பேக் இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இப்போ தான் நம்ம கிளினிக் தெரிஞ்சு அவங்க வந்திருக்காங்க. இது வந்து இன்னும் சரியாகவே இல்லை, இது ஜாஸ்தியாக இருந்தது. அவங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இவருக்கு ஸ்ட்ரோக் வந்து 2 years ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு தெரபிஸ்ட் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 yearக்கு அப்புறமா அந்த தெரபிஸ்ட் இல்லாததுனால இன்னொருத்தவங்க வந்துட்டு இவங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க தெரபிஸ்டே இல்லை. ஆனால் ஃபிசியோதெரப்பி ஏதோ அவங்க பழகியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் சொன்னாங்க. ஆனால் அது கேட்க பாவமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு லேமேன், ஒரு நார்மல் பீப்புளுக்கு வந்துட்டு அது தெரியாது. ஃபிசியோதெரப்பிங்கிறது ஒரு 4.5 வருஷ கோர்ஸுங்க. அதில் வந்துட்டு நம்ம எல்லா மெடிக்கல் சப்ஜெக்ட்டுமே படிப்போம். அதில் வந்து இங்கே வந்து ஃபிசிக்ஸ் வந்துட்டு மெயினானு வச்சுக்கோங்களேன். ஃபிசியோதெரப்பியில் இதில் வந்து வேறு மாதிரி, அதில் எலக்ட்ரோதெரப்பின்னு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு வெறும் ஒரே மெத்தடு எக்ஸசைஸ் மட்டுங்கிறது ஃபிசியோதெரப்பி கிடையாதுங்க. ஃபிசியோதெரப்பியில் நிறையவே இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு முடியாதுங்க. நமக்கு வந்துட்டு நிறைய படிப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவைப்படுற மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக வந்து எக்ஸசைஸ் பிளான் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குங்க. இப்போ பேஷண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஏமாந்து தான் போகிறீங்க. ஒன்றும் தெரியாதவங்க வெறும் இந்த எக்ஸசைஸ் இதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுல வந்துட்டு எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கலாம், ஒரு ஃப்ராக்சர் ஆகியிருந்திருக்கலாம், ஒரு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லை வேறு மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். அது தெரியாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்துட்டு பிளான் வந்துட்டு எந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டுமே வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க, அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது இந்த மாதிரி தேவையில்லாத எதையும் பண்ணி எந்த காம்ப்ளிகேஷனையும் வந்துட்டு 99.9% எந்த தெரபிஸ்ட்டும் வந்துட்டு காஸ் பண்ணவே மாட்டாங்க. இது பார்க்கும்போது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்படி வந்துட்டு இந்த மாதிரி தெரபிஸ்ட் எல்லாம் ஃபேக்காக வந்துட்டு ஃபிசியோன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்கள வந்துட்டு தெரியாமல் ஃபஸ்ட் பார்த்துடுறாங்க. அப்புறம் தான் அவங்க பேசுகிற விதத்தில் சில டைம் வந்து அவங்களே வந்துட்டு ஃபைன் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு தெரபிஸ்ட்டை பார்க்குறீங்க, அப்ரோச் பண்ணுறீங்கன்னா கிளினிக் இருக்கா, எங்கே படிச்சிருக்காங்க, பொய்யும் நமக்கு சொல்லலாம், அது நமக்கு தெரியாது. என்னங்கிறது கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா தெரபிஸ்ட்டையும் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலான ஒருத்தவங்கிட்ட போய் நீங்கள் உங்களோட ஐடி காமிங்கன்னு கேட்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு அதை வந்துட்டு தெரிஞ்சு என்னன்னு பார்த்து கரெக்டாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது இன்னொரு சைடில் என்னென்னா, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்களால் என்ன ஆகுதுன்னா, ஃபைனலாக வந்துட்டு இதுதான் இவ்வளோதான் ஃபிசியோதெரப்பி, இப்படி தான் போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை வந்து பப்ளிக்கு வந்து அது கொடுத்துருமுங்க. அது ஒரு காஸ்ட் தான் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ அவங்க வந்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் அவங்க தெரபிஸ்ட்டுனே நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் ஏதோ சரியே ஆகுறீங்க அது அவங்க பண்ணுறதில்ல. ஆனால் வந்து இது இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க இல்லைங்களா. இது ஃபேக்கான ஆளுங்களை வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. தெரியாமல் இருந்துச்சுன்னா அது வேறு. இப்போ தெரியும் போது எனக்கு ஆக்சுவலாக உண்மையாக கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு சொல்லணுங்கிற இது ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் ஐம் ஷேரிங் திஸ். கொஞ்சம் நீங்கள் பார்த்து நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. நம்ம எல்லாரையும் வந்துட்டு பார்க்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. தேங்க்யூ ஸோ மச்.